Dear students, இப்போ நம்ம அடுத்தது வந்து exercise 7.4ல 6th question பார்க்குறோம். Find the value of the product. பெருக்கலின் மதிப்புக்காங்க ரெண்டு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது எப்பயும் மூலம் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்போ log 64 base 3 into log 3 base 2 அடுத்து plus log 3 base 4 into log 4 base 3 இவ்வளவு வருது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ எப்படி வரும்? log 64 base 3 into log 3 base 8 plus log 3 base 4 into log 4 base 3. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் log 8 base 3 into log 3 base 2 plus log 9 base 4 into log 4 base 3. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் log 8 base 3 into log 3 base 8 plus log 9 base 4 into log 4 base 3. நல்லா பாருங்க. இப்போ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், அடிமான மாற்று விதி, இந்த மூணுக்கு இந்த மூணு சரியாக போச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3க்கு 3 சரியாக போச்சு. அப்போ log 64 base 2 இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 4 சரியாக போச்சுன்னு பார்த்தோம்னா log 3 base 3 இருக்கும். அல்லது இந்த 3க்கு 3 சரியாக போச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா log 4 base 4 இருக்கும். எப்படி பார்த்தாலும் log 3 base 3 இருந்தாலும் ஒன்று தான், log 4 base 4 இருந்தாலும் ஒன்று தான் அதோட வேல்யூ. அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா பேஸ் 3க்கு பேஸ் 3, இந்த 3க்கு 3 சரியாக போச்சு. அப்போ log 64 base 8ன்னு போட்டுருவோம். அதை இங்கே அதே மாதிரி 4க்கு 4 சரியாக போச்சு. அப்போ log 3 base 3 base 3. இங்கே பாருங்கள், அடுத்து 3க்கு 3 சரியாக போச்சு. log 8 base 2 ப்ளஸ் 4க்கு 4 சரியாக போச்சு. அப்போ log 9 base 3. இங்கே பாருங்கள் 3க்கு 3 சரியாக போச்சு. log 8 base 8 ப்ளஸ் இந்த 4க்கு 4 சரியாக போச்சு. அப்போ log 9 base 3 is equal to log 64 2 power 5 வந்து 32 வரும். 2 power 6 வந்து 64 base 2 இருக்கிறதுனால இதை 2 பவர்னு எழுதுகிறோம். சரியா? ஒருத்தன் கேட்கலாம், 64 வந்து 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம்னா நீங்கள் பேஸ் 2 இருக்கும்போது இந்த 6ஐ இந்த 2 பவர் 6ன்னு எழுதணும். 6 எங்களுக்கு கொண்டு போகும்போது 6 into log 2 base 2ஓட வேல்யூ 1 ஆயிடும். இப்போ log 3 base 3 1. இதை இப்போ என்ன செய்வோம்? log 64 base 8 பேஸ் 8ல் இருக்கு இல்லையா? அப்போ 64ஐ 8 ஸ்கொயர்னு போடுவோம் பேஸ் 8. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? ப்ளஸ் log 3 base 3ஓட வேல்யூ 1. log 8 base 2 இருக்கா? அப்போ என்ன செய்வோம்? பேஸ் 2 இருக்கிறதுனால 2 கியூப்னு போட்டுருவோம். 8ஐ பேஸ் 2. இங்கே பேஸ் 3 இருக்கிறதுனால 9ஐ log 3 ஸ்கொயர்னு போட்டுருவோம் பேஸ் 3.
log 8 base 8 ஓட வேல்யூ 1 ப்ளஸ் log 9 வந்து 3 ஸ்கொயர் பேஸ் 3ன்னு போட்டுருவோம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் உள்ள 6 கீழே வந்துடும். 6 இன்ட்டு log 2 base 2 ப்ளஸ் 1. இந்த பவரில் உள்ள 2 கீழே வந்துடும். 2 இன்ட்டு log 8 base 8 ப்ளஸ் 1. இந்த பவரில் உள்ள 3 கீழே வந்துட்டீங்கன்னா 3 இன்ட்டு log 2 base 2 ப்ளஸ் பவரில் உள்ள 2 கீழே வந்துட்டா 2 இன்ட்டு log 3 base 3. இங்கே 1 ப்ளஸ் இந்த பவரில் உள்ள 2 கீழே கொண்டு வந்துங்க 2 இன்ட்டு log 3 base 3 which is equal to 6 into log 2 base 2 1 plus 1. 2 into log 8 base 8 1 plus 1. 3 into log 2 base 2 1 plus 2 into log 3 base 3 1. 1 plus 2 into log 3 base 3 1. அப்போ என்ன வந்துடுதுன்னா 6 into 1 6 6 plus 1 7. இது 2 plus 1 3. இது 3 plus 2 5. இது 1 plus 2 3. இப்போது இந்த ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 7 3 சார் 7 இன்ட்டு 3 21 மைனஸ் 5 3 சார் 3 15. 21 15 போச்சுன்னா 6. இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு 6. ஓகே, எதுவும் புரியலைன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சிச்சுன்னா நோட்டில் காப்பி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.